நல்லா இருக்கேன்டா. உனக்கு கொஞ்சம் தெரியுமா? இல்லடா, கரூர்ல அந்த தாவேகா தலைவர் இருக்காருல்ல, பிரச்சாரம் பண்ணி 41 பேரை சாவச்சிட்டாரா. 41 பேரா பலி ஆனாங்க? நீ நியூஸ் பாக்குறியா இல்லையாடா? நியூஸ்ல இதை பத்தி தான் நாளா போயின்னு இருக்கு. நியூஸ் பாக்கதே இல்லடா. இன்னும் டீடைல்ஸா சொல்றான். பிரச்சாரமும் பண்ண தெரியல, ஒரு கூட்டமும் தெரியல. பிரச்சாரம் பண்றேன்ற பேர்ல 41 பேரை பலி கொடுத்துட்டாங்க. சினிமால பண்ணோன்ற மாதிரி இங்கேயும் பண்ணா இதான் கேட்டு 41 பேரா பலி ஆனாங்க? 41 பேர் தான். அதான் டிவி நம்பர் வர. ஆமாடா, 41 பேரை பலி கொடுத்தவன். எங்களை பத்தி பேசுவீங்க? ஆமாடா. அதான் 41 பேரை பலி கொடுத்தீங்க தெரியாதா? எங்களால ஒன்றும் 47 பேர் சாவல. உங்க சதியால தான் 47 பேர் செத்தாங்க. எங்க சதியாலியா? நாங்க என்ன பண்ணோம்? உங்களுக்கு ஒரு கூட்டமும் தெரியல, ஒரு பிரச்சாரமும் நடத்த தெரியல. எங்க சதியால 41 பேர் இறந்துட்டாங்க. ஸ்டாலின் அங்கிள், பாட்டு அங்கிள், பெரியராங்க அங்கிள் ஒன்றும் 41 பேர் சாவலடா. நாங்க பிரச்சாரம் பண்றதுக்கு பெரிய பெரிய இடமா கேட்டா உங்க அரசு சின்ன சின்ன இடமா தருது. உங்களோட நோக்கம் தான் என்னடா? இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகணும் தானே சின்ன சின்ன இடமா தந்தீங்க. இப்போ உங்க ஆசை நிறைவேறிச்சா? போதுமா? எங்க தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்களா, ஒரு போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்லை. ஏன் உங்க தலைவர் போகும்போது எதனா ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது மட்டும் போலீஸ் 4000 போலீஸ் 5000 போலீஸ் குவிக்கிறீங்களா? எங்களுக்கு ஒரு 10 போலீஸ் கிடைக்கலடா. எங்களை பார்த்து பயந்துட்டீங்களா? அது பவரை கட் பண்றீங்க, செருப்பத்திக்கு அடிக்கிறீங்க, பார்த்து பயந்துட்டு எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு எல்லாத்தையும் நாங்கள் பண்ண சொல்றீங்களா? இதெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும்டா. யார்டா? 10 ரூபாய்க்கு பாட்டிலின்னு கூவி ஒருத்தர் விட்டாருல, அவர் தான் காரணம். ஆனால் சதினாலதான் இப்போ இவ்வளோ மக்கள் உயிரை இருந்தாங்க. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையும் நாங்க தான் பண்ண எங்க மேல போய் தூக்கி பாத்தீங்களா? மக்களே இதுக்கெல்லாம்